நம்ம இன்றைக்கி காடை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காடையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சீரகம் ஒரு 3 ஸ்பூன், மிளகு ஒரு 4 ஸ்பூன், 2 பூண்டு, இந்த மாதிரி ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க, மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள், காஞ்ச கொத்தமல்லி இருந்தால் இந்த மிளகு சீரகம் கூட நீங்கள் அதையும் வறுத்து அரைச்சிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி காஞ்ச கொத்தமல்லி இல்லை, அதனால் பொடி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகு இதில் கொட்டி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா நம்மளுக்கு வறுபடணும், அதே சமயம் தீஞ்சிடக்கூடாது. இது வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதே பேன்லேயே சீரகமும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் தீயாத அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிளகும் சீரகமும் ஆறின பிறகு இது ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க காடையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சீரகம், மிளகு, அப்புறம் தனியா பொடி எடுத்திருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா அரைச்சிட்டு இதில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, இஞ்சி இருந்தது இல்லையா, அதையும் பேஸ்ட் பண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதிலே தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை 1 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றினா போதும். இது சில்லி சிக்கன் போடுற அளவுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் பொரிச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீன் ஊற்றுற மாதிரி ஊற்றினாலே போதும். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காடையெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த காடை ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எண்ணெயில் பொரிச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் பொரித்து எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இது 3 நிமிஷம் கழித்து இதை திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு இந்த திருப்பின பக்கமும் ஒரு 3 நிமிஷம் வேகணும். மொத்தமாக இந்த காடை 6 நிமிஷம் வேகணும். நீங்கள் ஒவ்வொரு செட்டாக போட்டு எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு காடையாக. நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி காடை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.